டிபாசிட் ஆகும். ஸோ இதுதான் இந்த மணி மார்க்கெட் அக்கௌண்ட்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்ட் டிபாசிட், பட் இருந்தாலுமே சேவிங் அக்கௌண்ட்ல மாதிரி காசு எடுக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு சரியான டைமுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து விழுந்துடும். ஸோ இதுதான் இந்த மணி மார்க்கெட் அக்கௌண்ட்ல இருக்க ஒரு ஃபிளெக்சிபிளான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து டெய்லி ரொட்டீனுக்கு வந்து காசை வந்து டிபாசிட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் பீரியடுக்கு உங்களுடைய காசு வந்து நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் வைக்காம இந்த மணி மார்க்கெட் அக்கௌண்ட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். இலங்கையில் இப்போ மணி மார்க்கெட் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6%லேருந்து 6.5% வரையும் வட்டி வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வட்டி சில பேங்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வீக்குக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. சிலதில் பார்த்தோம் அப்படின்னா வீக்குக்கு கால்குலேட் பண்ணி மந்த் எண்ட் ஆகும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த வட்டி வந்து டிபாசிட் ஆகும். இதுதான் இதோட சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா பேங்க்குக்கு டிஸ்அட்வான்டேஜா இருந்தாலும் காசை டிபாசிட் பண்றவங்களுக்கு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல தான் இந்த மணி மார்க்கெட் அக்கௌண்ட் வந்து இருக்கும். சோ இந்த மணி மார்க்கெட் அக்கௌண்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான்